அனைவருக்கும் வணக்கம். இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பசுக்களுமே இந்த ஏப்ரல் மாதத்தில் நம் பண்ணை மூலியமாக பல்வேறு ஊர்களுக்கு பல்வேறு நபர்கள் எங்கெங்கே இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரம் தான். இந்த பசு பார்த்திங்கன்னா நம்ம பதிவில் போட முன்னமே சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து திரு சதீஷ்குமார் அண்ணா அவங்க நம்மிடமிருந்து வாங்கிக்கிட்டாங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் மீத்து சுழி சுத்தமான சிறிய கொம்பு, நல்ல சிறிய கிட்டத்தட்ட ஒரு வட்டத்தலை கொம்பு மாதிரி சிறிய கொம்பு அமைப்பு உள்ள ஒரு 2ஆம் மீத்து 8 மாத சினை நடப்பில் இருந்த சினை உறுதி செய்யப்பட்ட ஒரு நல்ல குணமான லேசான அளவு கருக்காய் கலந்த ஒரு மயிலை நிறம் கொண்ட ஒரு அருமையான கை வளர்ப்பில் இருந்த பசு. இந்த பசு நம்ம சொன்ன மாதிரி சேலம் தாரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய அந்த திரு சதீஷ்குமார் அண்ணா வாங்கியிருக்காங்க. இது அந்த அண்ணா நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய 2ஆவது பசு. இந்த பசு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மிடம் ஒரு சினைப்பருவ கிடேரியும் அவங்க வாங்கியிருந்தாங்க. அது 2ஆவது பசுவாக நம்ம வாங்கியிருந்தாங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வாங்கிய 2 தினங்களுக்கு பின்பு பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவினுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அம்மா பார்த்திங்கன்னா இதே போல் எனக்கு சிறிய கொம்பில் இருந்து ஒரு நல்ல பசு வந்துருந்துன்னா நல்ல கைப்பழக்கம் உள்ள சுழி சுத்தமான மாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அடுத்த 2ஆவது நாள் இந்த பசு நம்மக்கிட்ட வந்துச்சு. இந்த பசுவும் 2ஆம் மீத்து நல்ல குட்டை, வெறும் 3 அடி உயரம் கொண்ட மடிக்கூச்சம் இல்லாத சுழி சுத்தமான நிறைசினை பசு. அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் கன்று போடும் தரவையில் உள்ள இந்த பசு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக 2 தினங்கள் கழித்து அவங்களுக்குமே போக்க வண்டி வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு இந்த பசுவை நல்ல முறையில் நாம் சென்று இறக்கி கொடுத்து வந்தோம். தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நல்ல சர்க்கரை குட்டை மாடுகள், நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுகள் மூலயமா நம்ம பண்ணை மூலயமா தொடர்ந்து விற்பனை கொடுத்து வருகிறோம். இந்த பசு பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி நம்ம பதிவில் போட்டிருந்தது. இது ஈரோடை சேர்ந்த திரு அவங்க அண்ணன் பேர் கிருஷ்ணன் அப்படிங்கிற அண்ணன் இந்த கறவை பசு வாங்கிட்டாங்க நம்மக்கிட்ட. அவங்களுக்கும் நல்ல முறையில் கொண்டு போய் நம்ம பண்ணையிலேருந்து வண்டி வசதி ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் இறக்கி கொடுத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதுவும் ஏப்ரல் 4ஆம் தேதி பதிவில் போட்டிருந்தது. இந்த பசு பார்த்திங்கன்னா சேலம் ரமேஷ் அண்ணன் வாங்கிட்டாங்க. அந்த அண்ணனுக்கு இறக்கி கொடுத்து ஒரு சில மணி நேரங்களிலே இது அழகான ஒரு காளை கன்றும் ஈன்று விட்டது. இந்த தலையீத்து நிறைசினை பசு பால் வெள்ளையில் போட்டிருந்தோம். தற்போது இந்த பசு கன்று போட்டு கறவையில் இருக்குது. இந்த பசு பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி போட்டிருந்தோம். வெட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு மாடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த பசு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அண்ணன் அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாயி. அவங்களுக்கு நம்ம பண்ணை மூலியமாக வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்து நல்ல முறையில் அவங்களுக்கும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்தோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்தலை பசு போட்டிருந்தோம் ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த பசு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பகுதி, அதாவது போக்கு வண்டி வசதி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த அண்ணாவுக்கு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் திரு ராகுல் அண்ணா, அந்த பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறும்பலூர் அந்த ஊரில் இருந்து அந்த அண்ணா நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து உங்களுடைய அனைவரினுடைய ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பல.